வணக்கம். நீங்க எங்ககிட்ட பகிர்ந்துகிட்ட ஒரு ஆர்டிக்கிள பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா பேசப் போறோம். தலைப்பே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. சர்க்கரை நோய், வாழ்வியல் மாற்றமே நிரந்தர தீர்வு. நம்மில் பலருக்கும் இருக்கிற, இல்லனா நம்ம குடும்பத்துல யாருக்காவது இருக்கிற ஒரு விஷயம் இது. அதனால இந்த ஆர்டிக்கிள் சொல்ற வாழ்வியல் கோணத்துல டைப் 2 சர்க்கரையை புரிஞ்சுக்கிறது தான் நம்மளோட நோக்கம். உணவு, மருந்து, நம்ம உடம்பு வேலை செய்யற விதம்னு எல்லாத்தையும் பத்தி ஒரு புது பார்வையை இது கொடுக்குது. சரி, இதுக்குள்ள போலாமா? கண்டிப்பா. இந்த ஆர்டிக்கிளோட மைய கருத்தே ரொம்ப ம், வித்தியாசமானது. பொதுவா சர்க்கரை நோய்னு சொன்னா வாழ்க்கையில இனிமே ஸ்வீட் சாப்பிட முடியாது, தினமும் மருந்து மாத்திரை எடுக்கணும்னு ஒரு பயம் வரும். ஆனா இந்த கட்டுரை என்ன சொல்லுதுன்னா, இத ஒரு நோயாவே பார்க்காதீங்க. இது உங்க வாழ்க்கை முறை தவறா இருக்குன்னு உங்க உடம்பு உங்களுக்கு அடிக்கிற ஒரு அலாரம்னு பாருங்கங்குது. அந்த அலாரம் சத்தத்தை குறைக்கிறதுல நம்ம கவனம் இருக்கணுமா, இல்ல எதுக்கு அலாரம் அடிக்குதுங்கிற காரணத்தை சரி பண்றதுல இருக்கணுமா? இதுதான் முக்கியமான கேள்வி. வாவ்! ஆரம்பமே ஒரு பெரிய கேள்வியோட இருக்கு. சரி, நம்ம உணவு பழக்கத்த பத்தி இந்த கட்டுரை எப்படி ஆரம்பிக்குது? ஏன்னா அதுதானே எல்லாத்துக்கும் முதல் புள்ளியா இருக்க முடியும். ஆமா, அதுக்கு கட்டுரை ஒரு அருமையான உவமையோட தொடங்குது. அது என்னன்னா, பெயர் இட்லி, தோசை, புட்டு. ஆனா உள்ள இருக்கிறது அதே அரிசி மாவு தான் அப்படின்னு சொல்லுது. நாம காலையில இட்லி, மதியம் சோறு, ராத்திரி தோசைன்னு வெரைட்டியா சாப்பிட்றதா நினைச்சுக்கிறோம். ஆனா நம்ம உடம்புக்குள்ள போற மூலப்பொருள் ஒண்ணுதான், மாவுச்சத்து. அதாவது கார்போஹைட்ரேட். இத கட்டுரை வடிவத்தின் மாயைன்னு சொல்லுது. வடிவத்தின் மாயை. இது கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கு. அதாவது நம்ம கண்ணுக்கு தான் அது வேற வேற உணவா தெரியுது. ஆனா நம்ம உடம்புக்கு அது ஒரே பொருளா தான் போய் சேருது. சரி, இதனால என்ன பிரச்சனை வருதுன்னு கட்டுரை சொல்றது? இத புரிய வைக்கிறதுக்கு கட்டுரையில ஒரு வண்டியோட இன்ஜினை உதாரணமா சொல்றாங்க. ஒரு பெட்ரோல் இன்ஜின்ல மண்ணெண்ணெய் ஊத்துனா என்ன ஆகும்? முதல்ல வண்டி ஸ்டார்ட் ஆக திணறும், புகை வரும், அப்புறம் மொத்த இன்ஜினும் ரிப்பேர் ஆகி நின்னுடும் இல்லையா? ஆமா, ஆமா. நம்ம உடம்பும் அப்படிதான். அதுக்கு தேவையான எரிபொருள், காய்கறிகள், கீரைகள், பழங்கள் மாதிரி நல்ல நார்ச்சத்து உள்ள விஷயங்கள். ஆனா நாம என்ன பண்றோம்? 3 வேளையும், சில பேர் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லி 5, 6 வேளையும் அந்த இன்ஜின்ல மண்ணெண்ணெய் ஊத்துற மாதிரி மாவுச்சத்தையே கொட்டிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த மாவுச்சத்து நம்ம உடம்புக்கு சக்தியே குடுக்காதா? நாம இத்தனை வருஷமா அதத்தானே சாப்பிட்டுட்டு இருக்கோம். சக்தியே குடுக்காதான்னு கேக்குறீங்களா? குடுக்கும். ஆனா அது தற்காலிகமான சக்தி. ஒரு சக்கரை மிட்டாய் சாப்பிட்டா வர்ற மாதிரி. ஆனா கட்டுரை என்ன சொல்லுதுன்னா, இந்த மாவுச்சத்துல உடலை தூய்மைப்படுத்தும் ஆற்றல் துளியும் இல்லைங்குது. இப்போ நீங்க தூய்மைப்படுத்தும் ஆற்றல்னா என்னன்னு கேட்கலாம். ஆமா, கரெக்ட். கிளின்சிங் கெப்பாசிட்டின்னு சொல்றாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம லிவர், கிட்னி மாதிரி உறுப்புக்கள் செய்யற வேலையா சொல்றாங்களா? மிகச் சரியா கேட்டீங்க. அதுதான். நம்ம கல்லீரல் உடம்புல சேர நச்சுக்களை வெளியேத்துறது, சிறுநீரகம் ரத்தத்தை வடிகட்டுறது, குடல் கழிவுகளை வெளியே தள்ளுறது. இந்த மொத்த சிஸ்டம் தான் நம்ம உடம்போட தூய்மைப்படுத்தும் அமைப்பு. மாவுச்சத்து மட்டுமே உள்ள போகும்போது இந்த உறுப்புகளுக்கு ஓவர்லோட் ஆகி கழிவுகள் முழுசா வெளியேறாம உடம்புலயே தங்க ஆரம்பிக்குது. அந்த தேக்கம்தான் கொஞ்ச நாள்ல சர்க்கரை அளவு ரத்தத்துல ஏத்தி வியாதியா வெளியே தெரியுது. சோ நாம சாப்பிடுற உணவோட வடிவம் மாறினாலும் அதோட அடிப்படை குணம் மாறாத வரைக்கும் இன்ஜின்ல தப்பான எரிபொருள் விழுந்துகிட்டே தான் இருக்கும். ஓகே, இது புரியுது. அப்போ ஒருத்தர் டாக்டர்ட்ட போறாரு, டெஸ்ட் பண்றாரு, உங்களுக்கு சுகர் இருக்குன்னு ரிசல்ட் வருது. உடனே எல்லாரும் பண்ற மாதிரி மருந்து மாத்திரை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இத கரித்துரை எப்படி பாக்குது? இங்கதான் கட்டுரையோட முக்கியமான பாயிண்டே வருது. நீங்க சொல்ற மாதிரி சுகர்னு தெரிஞ்சதும் மருந்து சாப்பிட ஓடுறது எதுக்கு சமம்னா, வீட்ல தீப்பிடிச்சு எரியும் போது அந்த சத்தமா ஒலிக்கிற அலாரத்தை மட்டும் அடிச்சு உடைக்கிறதுக்கு சமம்னு சொல்லுது. ரொம்ப பவர்ஃபுல்லான உருவகம் இது. ஆனா ஒரு நிமிஷம். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சரிதான், மூல காரணம் உணவு பழக்கம். ஆனா ரத்தத்துல சர்க்கரை அளவு 300, 400ன்னு இருக்கும்போது அத உடனே குறைக்க மாத்திரை தேவைதானே, இல்லனா மத்த உறுப்புகள் பாதிக்குமே அப்படின்னு ஒரு வாதம் இருக்குல்ல. அந்த அவசர நிலைய கட்டுரை கண்டுகொள்ளவில்லையா? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. கட்டுரை அவசர மருத்துவத்தையோ மருந்துகளோட தேவையோ முழுசா நிராகரிக்கல. ஆனா அது என்ன சொல்ல வருதுன்னா, அந்த அலாரத்தை உடைக்கிறது, அதாவது மாத்திரை சாப்பிடுறது, ஒரு தற்காலிகமான முதல் உதவி மட்டும்தான். தீய அணைக்கிறது தான் நிரந்தர தீர்வு. உணவு பழக்கத்தை மாத்துறது. ஆமா. ஆனா நாம என்ன பண்றோம்? முதல் உதவியையே முழு சிகிச்சையா நினைச்சுக்கிறோம். வருஷக்கணக்கா அலாரத்தை மட்டும் உடைச்சுக்கிட்டே இருக்கோம். ஆனா உள்ளுக்குள்ள வீடு எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. அந்த தீ தான் மெதுவா மத்த உறுப்புகளையும் பாதிக்க ஆரம்பிக்குது. அப்போ
டைப் 2 சர்க்கரை நோய் என்பது ஒரு வாழ்வியல் குறைபாடு, ஒரு லைஃப் ஸ்டைல் டிசீஸ்னு சொல்றதுக்கு இதுதான் காரணம். அத மருந்துகளால கட்டுப்படுத்தலாமே தவிர குணப்படுத்த முடியாது. வாழ்வியல் மாற்றத்தால மட்டும்தான் சரி செய்ய முடியும்னு கட்டுரை அழுத்தி சொல்லுது. ஆமா, இன்னும் ஒருபடி மேல போய் என்ன சொல்லுதுன்னா, நாம் நம் உடலை எதிர்த்தால் அதைவிட பல மடங்கு சக்தியுடன் உடல் நம்மை எதிர்க்கும்னு எச்சரிக்குது. யோசிச்சு பாருங்க, சர்க்கரை நோய்ங்கிறது நம்ம உடம்பு நம்மகிட்ட பேசுற ஒரு மொழி. நீங்க கொடுக்கிற இந்த மாவுச்சத்து எரிபொருளை வச்சு என்னால இனிவே ஓட முடியல, தயவு செஞ்சு மாத்துங்கன்னு நம்ம உடம்பு கெஞ்சுது. ஆனா நாமோ மருந்துங்கிற ரசாயனத்தை கொடுத்து அந்த உடம்போட குரல் வலையை நெரிக்கிறோம். இது நமக்கும் நம்ம உடம்புக்கும் நடுல நடக்கிற ஒரு தேவையற்ற போர். இந்த மருந்து மாத்திரைகள் பத்தி பேசும்போது கட்டுரையில சித்தர்கள் காலத்தை பத்தி ஒரு குறிப்பு வருது. அது என்னையும் ரொம்ப யோசிக்க வச்சுது. அந்த காலத்துல மூலிகைகளை நேரடி மருந்தா பயன்படுத்தல. அதுக்கு பதிலா உடம்போட அதிர்வலைகளை, அதாவது ஃப்ரீக்வன்சிய மாத்துறதுக்கு பயன்படுத்தினாங்கன்னு சொல்லுது. அதென்ன அதிர்வலைகள்? கட்டுரை அதை விளக்குதா? நல்ல கேள்வி. கட்டுரை அந்த வார்த்தையை மட்டும்தான் குறிப்பிடுது. ஆனா நாம் அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, அதிர்வலைங்கிறது ஒரு நேரடி விஞ்ஞான வார்த்தையா இல்லாம இருக்கலாம். ஆனா அதோட அடிப்படை நோக்கம் என்னவா இருக்குன்னா, உடம்போட உயிர் ரசாயன நிலைய, அதாவது பயோகெமிஸ்ட்ரி ஸ்டேட்டை மாற்றுறது. இப்ப இருக்கிற நவீன மருத்துவம் கூட என்ன சொல்லுது? சில உணவுகள் உடம்புல அழற்சியை, அதாவது இன்ஃப்ளமேஷனை தூண்டும். சில உணவுகள் அதை குறைக்கும்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா ஆமா. ஒருவேளை சித்தர்கள் அந்த செல்லுலார் லெவல்ல நடக்கிற மாற்றத்தை தான் அதிர்வலை மாற்றம்னு சொல்லியிருக்கலாம். அதாவது உடம்போட இயல்பான குணப்படுத்தும் ஆற்றலை தூண்டி விடுறது. ஓகே, அந்த பார்வையில பார்த்தா புரியுது. கூடவே சித்தர்கள் பசித்தால் மட்டுமே சாப்பிட்டாங்கன்னு கட்டுரை சொல்லுது. ஆனா நாம பசிக்காக சாப்பிடுறதே இல்ல. கண்ணு பாக்குது, நாக்கு கேக்குது, நேரம் ஆயிடுச்சுன்னு சாப்பிடுறோம். அப்படி பசியே இல்லாம சாப்பிடுற சாப்பாட்டால உடம்புல சேர்ற நச்சுக்களோட நம்ம எடுத்துக்கிற மருந்துகளோட ரசாயனங்களும் சேரும்போது என்ன ஆகும்? கட்டுரை இத ஒரு பயங்கரமான வார்த்தையில சொல்லுது. இரசாயன போர். இரசாயன போர் கேட்கவே ஒரு மாதிரி இருக்கு. அதாவது ஒரு பக்கம் சரியா ஜீரணமாகாத உணவோட நச்சுக்கள், இன்னொரு பக்கம் அதை சரி பண்றேன்னு நாம போடுற மருந்துகளோட ரசாயனங்கள். இந்த ரெண்டுக்கும் நடுவுல நம்ம உறுப்புகள் மாட்டிக்குது, அப்படிதானா? சரியா சொன்னீங்க. இந்த நச்சுக்கள்னு சொல்றது ஏதோ மாயமான பொருள் இல்ல. ரத்தத்துல அளவுக்கு அதிகமா தங்குற சர்க்கரை, அதாவது குளுக்கோஸ், அது செல்களுக்கு ஏற்படுத்துற சேதம், மாவுச்சத்தை ஜீரணிக்க முடியாம குடல்ல உருவாகிற அழற்சி, இதுதான் நச்சுக்கள். இதோட நம்ம மாத்திரைகள்ல இருக்கிற கெமிக்கலும் சேரும்போது நம்ம சிறுநீரகம், கல்லீரல் எல்லாம் இரவும் பகலும் ஓவர் டைம் வேலை செய்ய வேண்டியிருக்கு. இந்த ரசாயன போர் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சிறுநீரகம், கண் பார்வை, இதயம்னு முக்கியமான உறுப்புகளை அரிச்சு சிதைச்சிடுதுன்னு கட்டுரை எச்சரிக்கையா சொல்லுது. கடைசியில கால் எடுக்கிற நிலைமைக்கோ டயாலிசிஸ் செய்யற நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுடுது. இது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். சரி, இவ்ளோ பிரச்சனைகளை பத்தி பேசிட்டோம். இது கேக்குறவங்களுக்கு ஒரு வித பயத்தை கூட கொடுக்கலாம். இதிலிருந்து வெளியே வர்றதுக்கு வழி என்ன? தீர்வு என்னன்னு கட்டுரை சொல்லுது? ரொம்ப கஷ்டமான வழிகளை சொல்லுதா? அதுதான் இல்ல. கட்டுரையோட மிகப்பெரிய பலமே அது சொல்ற தீர்வு தான். ரொம்ப ரொம்ப எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த ரெண்டே ரெண்டு வழிகளை தான் சொல்லுது. முதல் வழி பிரச்சனைக்கு காரணமான விஷயத்தை நிறுத்துறது. அதாவது மாவுச்சத்துக்கு முழுமையான தடை. அரிசி, கோதுமை, மைதானி எல்லா மாவு பொருட்களையும் நிறுத்துங்கங்குது. நிறுத்துறதா? முழுமையாவா? தமிழ்நாட்டுல அரிசி, கோதுமை இல்லாம ஒரு நாள் கூட சாப்பாடு ஓடாதே. இது நடைமுறைக்கு சாத்தியமா? கட்டுரை இத பத்தி ஏதாவது சொல்லுதா? இது ஒரு நியாயமான கேள்வி. திடீர்னு எல்லாத்தையும் நிறுத்துறது ஒரு பெரிய சவால் தான். கட்டுரை இதை நேரடியா விவாதிக்கல. ஆனா அது சொல்ற தீர்வோட இரண்டாவது பகுதி இதுக்கு பதில் சொல்லுது. இரண்டாவது வழி இயற்கைக்கு திரும்புதல். அதாவது காய்கறிகள், கீரைகள், சாலட்கள், நட்ஸ், விதைகள்னு இயற்கையான உணவுகளை மட்டுமே எடுத்துக்கிறது. நிறைய தண்ணீர் குடிக்கிறது. இதுதான் உங்க ரத்தத்தை சுத்திகரிக்கும் உண்மையான மருத்துவம்னு சொல்லுது. ஆரம்பத்துல கஷ்டமா இருந்தாலும் உடம்புக்கு தன்னைத்தானே குணப்படுத்திக்கிற வாய்ப்பை நாம கொடுக்கணும். சரி, ஒருத்தர் மனசை திடப்படுத்திக்கிட்டு இத முயற்சி பண்றார்னு வச்சுப்போம். ஆனா பல வருஷமா சாப்பிட்ட இட்லி, தோசை ஞாபகம் வந்து மனசு தடுமாறுமே. அந்த பழக்கத்தை எப்படி மாத்துறது? அதுக்கும் கட்டுரையில ஒரு அருமையான பதில் இருக்கு. சித்தர்கள் சொன்னா ஒரு மண்டலங்கிற கான்செப்டை இங்க கொண்டு வராங்க. எந்த ஒரு பழக்கத்தையும் நம்ம உடம்புலயும் மனசுலயும் பதிய வைக்கவோ இல்ல அழிக்கவோ ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் தேவைப்படும். அந்த 48 நாள் கணக்கு, இதுல என்ன அறிவியல் இருக்கு? இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் தத்துவம் தான் நியூரோபிளாஸ்டிசிட்டி. நம்ம மூளை ஒரு களிமண் மாதிரி. நாம ஒரு செயலை திரும்ப திரும்ப செய்யும்போது அதுக்குன்னு மூளையில ஒரு நரம்பியல் பாதை உருவாகும்.
ஒரு வண்டி ஒரே பாதையில திரும்ப திரும்ப போனா எப்படி ஒரு தடம் உருவாகுமோ அது மாதிரி இத்தனை வருஷமா நாம மாவுச்சத்து சாப்பிட்டதால அதுக்கான பாதை ரொம்ப ஆழமா ஒரு நேஷனல் ஹைவே மாதிரி இருக்கும். அப்போ இந்த புதிய காய்கறி உணவு முறைங்கிறது ஒரு புது கிராமத்து சாலையை உருவாக்குற மாதிரி. அருமையா சொன்னீங்க. நீங்க முதல் நாள் காய்கறியே சாப்பிடும்போது அந்த புது பாதையில வண்டி ரொம்ப மெதுவா தடுமாறி தான் போகும். முதல் ஒரு வாரம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். பழைய ஹைவே உங்களை இங்க வான்னு இழுக்கும். ஆனா நீங்க உறுதியா இருந்து தொடர்ந்து 48 நாளைக்கு அந்த புது பாதையிலேயே வண்டியை ஓட்டும்போது அந்த கிராமத்து சாலையே கொஞ்சம் கொஞ்சமா தார் ரோடா மாறி ஒரு கட்டத்துல அதுவே உங்களுக்கான இயல்பான பாதையா மாறிடும். ஓஹோ. பழைய ஹைவேவை நீங்க மறந்துடுவீங்க. இந்த நியூரோபிளாஸ்டிசிட்டி தான் பழக்கங்களை மாற்றதோட ரகசியம். அப்போ 48 நாள்ங்கிறது ஒரு மேஜிக் நம்பர் இல்ல. அது நம்ம மூளை ஒரு புது பழக்கத்தை முழுசா ஏத்துக்க எடுத்துக்கிற காலம். 48 நாள் முடிஞ்ச பிறகு காய்கறி சாப்பிடுறது நமக்கு கஷ்டமா தெரியாது, அதுவே நார்மல் ஆயிடும்னு கட்டுரை சொல்லுது. ஆனாம், இன்னும் ஒரு தற்காலிக டயட் திட்டம் இல்ல. இது ஒரு வாழ்க்கை முறை மாற்றம். அந்த 48 நாட்கள்ங்கிறது அந்த மாற்றத்தை உங்க உடம்புலையும் மனசுலையும் நிரந்தரமா பதிய வைக்கிறதுக்கான ஒரு பயிற்சி காலம் மாதிரி. இந்த பயிற்சியை சரியா முடிச்சிட்டா வெற்றி நிச்சயம். உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் புத்துயிர் பெறும்னு கட்டுரை உறுதியளிக்குது. ஆக இந்த முழு உரையாடலையும் சுருக்கமா பார்த்தா நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, 1, நாம சாப்பிடுற இட்லி தோசை சோறு எல்லாம் வேற வேற இல்ல, எல்லாம் ஒரே மாவுச்சத்தோட வெவ்வேறு வடிவங்கள் தாங்கிற மாயே முதல்ல புரிஞ்சுக்கணும். 2, சர்க்கரை நோயை எதிரியா பார்க்காம நம்ம உடம்பு நமக்கு கொடுக்கிற ஒரு எச்சரிக்கை சிக்னலா பார்க்கணும். 3, அந்த சிக்னல் வந்ததும் மருந்து மாத்திரையால அதை அமுக்காம மூல காரணமான உணவு பழக்கத்தை மாத்தி வாழ்வியல் மூலமா நிரந்தர தீர்வு காண முயற்சிக்கணும். இறுதியா கட்டுரையோட கடைசி வரி தான் அதோட மொத்த சாராம்சமும். அது என்ன சொல்லுதுன்னா, ஆரோக்கியம் என்பது மருத்துவர் கையில் இல்லை, உங்கள் வாயிலும் மனதிலும் தான் இருக்கிறது. இது எவ்வளோ பெரிய உண்மை! நாம சாப்பிட்ற சரியான உணவே நமக்கான மருந்து. நாவை கட்டுப்படுத்தி மனசை திடப்படுத்தினா சர்க்கரை நோய் என்ன, எந்த நோயும் நம்ம பக்கத்துல வராது. ரொம்ப ஆழமான சிந்திக்க வைக்கிற ஒரு பார்வை. சரி, இப்போ உங்களுக்காக ஒரு சிந்தனை. இந்த கட்டுரை தவறான உணவால வர்ற நச்சுக்களுக்கும் மருந்துகளோட ரசாயனங்களுக்கும் நடுவுல நம்ம உடம்புக்குள்ள நடக்கிற ஒரு இரசாயன போரை பத்தி பேசிச்சு. சர்க்கரை நோயை மட்டும் விடுங்க, பொதுவா நம்ம யோசிக்காம சாப்பிடுற பதப்படுத்தப்பட்ட உணவுகள், அதாவது ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ், பாக்கெட்ல வர்ற நொறுக்கு தீனிகள், செயற்கை குளிர்பானங்கள், இதனால எல்லாம் நம்ம உடம்புக்குள்ள இன்னும் என்னென்ன சண்டைகள் அமைதியா நடந்துகிட்டு இருக்கலாம். அந்த எல்லா போர்களுக்கும் நாமளா ஒரு சமாதானத்தை அறிவிச்சா நம்ம உடம்பு நமக்கு எவ்வளவு நன்றியோட இருக்கும். இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.